ஸோ நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது பொங்கல் 2025 அப்படின்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அப்டேட்ஸ் போட்டாலும் அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக படத்தோட தீம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். அதை பற்றி போடும்போது அதில் பொங்கல் 2025 ரிலீஸ் அப்படின்றது கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ படையை உருட்டிகிட்டே இருக்காங்க. பிரேக் டவுன் படம் வந்து இந்த மாதிரி காப்பி கொடுத்துட்டாங்க, பிரேக் டவுன் படம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அந்த படத்தோட இஷ்யூ அப்படி போயிட்டு இருக்குது, 150 கோடி கேட்டு பேரமௌண்ட் கம்பெனி விடாமுயற்சி படத்தோட டீம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உடச்சி தூக்கி எறிகிற மாதிரி தான் லைக்கா வந்து ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் வந்து பொங்கல் 2025 ரிலீஸ் அப்படின்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ரீசெண்டாக பார்த்து நிறைய ட்ராக்கர்ஸோட அஃபிஷியல் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, குட் பேட் கிளியுது, ஆனால் பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தில் அவ்வளோ ஒர்க் இருக்குது அப்புறமா சொல்லியிருக்காங்க கைஸ். அதனால தான் அந்த படத்தோட டேட்டை வந்து தள்ளி போட்டிருக்காங்களாமா. மேபி ரொம்ப லேட் ஆகாது, February or Marchல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைஸ். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, படத்தோட ப்ரொடக்ஷன் சைடுக்கு தான் தெரியும். ஆனால் யார் என்ன சொன்னாலும் நம்ம ஏகே ஃபேன்ஸோட மைண்ட் செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டி சரி, அது பிரேக் டவுனோட காப்பியாக இருந்தாலும் சரி இல்லைன்ட்டு சரி, நம்ம ஏகே ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு, நம்ம தலை வந்து ஸ்க்ரீனில் அப்படி நடந்து வந்தாலே போதும் அப்படின்ற மற்ற வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வலிமை படத்தோட ரிவ்யூ எப்படி வந்துச்சுன்னு தெரியும், விவேகம் படத்தோட ரிவ்யூ எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அந்த படத்தையும் 2 டைம் ஸ்க்ரீனில் பார்த்தவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வருது, அதுவும் ஹாலிவுட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த டீசர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு இந்த படத்தை வந்து எதிர்பார்க்காத வந்துருவோமா, அது என்ன உருட்டுனாலும் சரி சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயற்சி படத்தை பற்றி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. படத்தோட ரிலீஸ் வந்து பொங்கல் தான் அப்படின்றது எப்போ ட்வீட் போட்டாலும் அதில் வந்து விடாமுயற்சி பொங்கல் 2025 ரிலீஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கம்பல்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.